இராமேஸ்வரத்தின் புவியியல் அமைப்பு ராமேஸ்வரம் ராமர் பாதம் பட்ட இடம் என்பதால் அங்கு இன்றையவரைக்கும் மண் எடுக்கமாட்டாங்க. இராமாயணத்துடன் தொடர்பு. இராமபிரான் இலங்கையிலிருந்து சிற்றுக்கூடம் வரை வந்த புனித பயணம். லங்கையை வென்ற பின் இராமபிரான் சிவனை வணங்க விரும்பிய வரலாறு. ராமன் சிவலிங்கத்தை நிறுவிய கதை. விஸ்வகர்மா உருவாக்கிய லிங்கம் சிதைவு ஏற்பட்டதால் சிதிலேந்திர லிங்கம். சுயம்பு லிங்கம் ராமநாத சுவாமி மற்றும் கங்கை தேவி தொடர்பு. பார்வதியின் அருள் பாவநாசினி கதைகள். 22 தீர்த்தங்களின் தீர்த்த ஸ்நானம் முக்கியத்துவம. அக்னி தீர்த்தம் புனித கடல் நீராடலின் சிறப்பு. பாண்டியர் சேழியர் விஜயநகர மன்னர் ஆட்சிக்கால கட்டுமானங்கள். உலகிலேயே நீளமான 1200 கூட்டல் தூண்கள் கொண்ட மண்டபம். சுவர் ஓவியங்கள் கலைச்சிறப்புகள் சித்திரங்கள். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று எனும் பெருமை. புனித யாத்திரை காசி கைலாயம் ராமேஸ்வரம் இணைப்பு. முக்தி தலங்களில் ஒன்றான முக்கிய இடம். இராமேஸ்வரத்தை தரிசித்தால் நீண்ட ஆயுளும் முக்தியும் நிச்சயம் கிடைக்கும். வாஸ்நாளில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று வரவும்.